பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நிறைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நன்றி அப்பா. பல கோடி வார்த்தைகள் பல ஜனங்கள் எங்களோடு கூட பேசினாலும் ஜீவன் கொடுத்த ஜீவனுள்ள தேவனீர் பேசுகின்ற வார்த்தைக்கு அது ஒரு பொழுதும் ஈடாகாதப்பா. உம்முடைய ஜீவாப்பமாகிய வார்த்தைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக கர்த்தாவை நீங்க வெளிப்படுத்துங்க. எங்களுடைய சுயம் அல்ல, உங்க சித்தம் மாத்திரம் வெளிப்படட்டும், உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். எங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனிக்க முடிகிறது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தேவ வார்த்தை சொல்கிறது. அன்பு ஜனமே, இந்த உலகத்திலே தோன்றுகிற எல்லாமே நலமானது அல்ல. நாம் கவனமாய் செவி கொடுத்து, அதாவது சோதித்து பார்த்து நல்லவைகள் எவை, தீமையானது எது, நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது எது, பரிசுத்தமானது எது, தீமையை வருவிக்கின்ற காரியம் எது என்று நாம் நன்கு வகையறுத்து அதனை ஆராய்ந்து அதனையே நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். தேவன் நமக்கு நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் இல்லையா? இந்த உலகத்திலே நமக்கே நன்கு தெரியும், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு உணவுப் பொருட்களை வைத்தால் எது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது, எது விஷத்தன்மை வாய்ந்தது என்று சாதாரணமாகவே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பரிசுத்தத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு ஏற்புடையது எது என்று உங்களுக்கு அறியக்கூடிய ஞானத்தை நான் கொடுத்திருக்கிறபடியினால் நீங்கள் பிரயோஜனமானதை மாத்திரம், நலமானதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பொல்லாங்காய் தோன்றுகிற அத்தனை காரியங்களையும் விட்டு விடுங்கள் என்று வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. ஆகையினால் வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை 3 யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது 3 யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை.
நீ நன்மையானதை பின்பற்று, தீமையானதை பின்பற்றாதே என்று இங்கே யோவான் எழுதுகின்ற வார்த்தைகளை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? அன்பு ஜனமே, பின்பற்றுவது என்றால் ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா? இந்த உலகத்துல இன்னைக்கு பலவிதமான காரியங்களை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். நவீன உலகத்தை எடுத்து பார்த்தால் இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என்று பலவிதமான சோசியல் மீடியாஸ்ல பலவிதமான மனிதர்களை இன்றைக்கு ஜனங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் பின்பற்றுகின்ற எல்லா நபர்களும், நாம் இன்றைக்கு பார்க்கின்ற எல்லா விதமான காட்சிகளும் நலமானது தானா? இல்லையே நம்மை பாவமான வழிகளுக்கு நேராகவும் தேவனுடைய பரிசுத்த சிந்தையிலும் நம்மை இன்றைக்கு தூர கொண்டு போகின்றதாகவும் இருக்கிறதா என்பதனை நன்கு நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிடம் நம்ம கையில இருக்கிற மொபைல் போனை நம்ம பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு 1-2 நிமிடம் நம்ம பார்க்கின்ற பொழுது, தேவனுக்குரிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த உலகத்தோடு ஒட்டி போகின்ற பல காரியங்கள் நம்முடைய காட்சிகளுக்கு முன்பதாக வருகின்றது. அப்போ நம்ம அதனை பார்த்த மாத்திரத்தில் இது எனக்கு உரியது அல்ல, இதனை நான் பார்த்தேனே ஆனால், இதோடு கூட என்னுடைய காட்சிகள் கூட இணைந்து கொண்டது ஆனால் நான் நிச்சயமாக வழிமாறி போய்விடுவேன், என்னுடைய சிந்தையானது மாற்றப்படும், எனவே இது எனக்கு உரியதல்ல என்று எத்தனை பேரால் இன்றைக்கு அதனை விட்டு விட்டு கடந்து போக முடிகிறது? நம்ம என்ன பண்றோம்? அதை கூட சேர்த்து பார்க்கின்றோம். அதில் இருக்கிற நகைச்சுவைகளை நாம பார்த்து சிரிக்கின்றோம். அதை குறித்து நம்ம உரையாடுகின்றோம். தேவன் இதை விரும்புகின்றாரா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் நீ நன்மையான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில நீ பின்பற்று. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு எது நலம் என்று தோன்றுகிறதோ அதை தான் இன்றைக்கு செய்கிறாங்க. ஏன் தெரியுமா? வேதத்துல ஒரு வசனத்துல, நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லி இருப்பார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. எதனால் தெரியுமா? நம்மளே இன்னைக்கு நம்மள ஞானின்னு நினைக்கிறதுனால, எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்திருக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்கு, இன்னும் அநேக விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு, எனக்கு தெரியும் என்கின்ற, எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்து விட்டதானால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுகிறோம் என்று அர்த்தம். இந்த பூமியில எல்லாம் தெரிந்த மனிதன் யாருமே இல்லை இல்லையா? தேவனை தவிர எல்லாம் தெரிந்தது யாருமே இல்லை. அவர் ஒருவர் தான் அகிலத்தையும் படைத்தவர், அண்ட சராசரங்களை ஆளுகின்றவர். அவர் அறியாமல் இந்த பூமியில எதுவுமே நடக்க போறது இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் எதுவுமே தெரியாத காரணத்தினால தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாளிடம் சத்துரு வந்து சொன்ன உடனே அந்த பழத்தை எடுத்து புசித்தாங்க. அவங்க எல்லாம் தெரிந்திருந்தா அதை செய்திருப்பாங்களா? இல்லை. ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இதை தான் நீ சாப்பிடணும், இப்படிதான் நீ இருக்கணும்னு எனக்கு சொல்லி இருக்கிறார். பாம்பே, நீ என்னை பார்த்து என்ன பேசினாலும் நான் இதை பறிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு அது துரத்தி இருக்கணும் இல்லையா? ஆனா அவன் வந்து சொன்ன உடனே இவளுக்கும் ஆசை வந்து, சரி சொல்றாங்க, சாப்பிட்டா என்ன தப்புன்னு சொல்லி பறிச்சு சாப்பிட்டா என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை சாப்பிட்டதினால் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரப்படுத்தப்பட்டாங்க. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்ட அவர்கள் தங்க வாழ்க்கையில பிரதானமாய் தேவன் கொடுத்திருந்த நலமான வாக்குத்தத்தங்களை இழந்து விட்டாங்க. வருத்தங்களையும் வேதனைகளையும் தங்களுக்கு தாங்களே சம்பாதித்து கொண்டாங்க. அதற்கு தேவன் ஒரு நாளும் பொறுப்பாக முடியாது, ஒரு நாளும் அவர் அதற்கு பொறுப்பாக முடியாது. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வருகின்ற தீமைக்கு நாம் தான் காரணங்களாக இருக்கின்றோம். அவர் சொல்லி இருக்க நம்ம இன்னைக்கு எதையோ ஒன்னை பின்பற்றி போனதுனால, ஏதோ ஒரு மனிதனையா இருக்கலாம், தேவையில்லாத காரியத்திலையா இருக்கலாம், நம்ம தீமையை பின்பற்றி போனதின் நிமித்தம் இன்றைக்கு வருத்தத்தின் அப்பத்தை புசித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் சொன்னது போல, நீ கர்த்தருக்கு பயந்து ஒன்ன ஞானின்னு நினைக்காம நான் சொல்றதை கேட்டு நீ வாழு, தீமையானதை விட்டு விலகிட்டு நலமானதை மாத்திர நீ சோதித்தார் உன்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக்கொள், உனக்கு வேண்டியவற்றை நான் செய்து கொடுப்பேன், அதன் காலத்திலே நேர்த்தியானதை உன்னுடைய வாழ்க்கையில நான் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறேன் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லி இருக்க, நாம் இன்றைக்கு எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனை அநேக நேரங்களில் நமக்கு கசப்பான காடியை போல இருக்கு. ஆனா நண்பர்கள் கொடுக்கிற ஆலோசனை தேனிலும் மதுரமான, தெளித்தேனிலும் தெவிட்டாத இன்பமான, அழகா ருசி வாய்ந்ததா இருக்குல்ல. கடந்த நாட்கள்ல
நேற்றுக்கு தான் நினைக்கிறேன் நியூஸில் பார்க்குற பொழுது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் 4 பெண் சடலங்கள் கடலில் கரை ஒதுங்கி இருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தா 4 பேருமே வீட்டில் எதுவும் சொல்லாமல் 4 பெண்மணிகள் தான். அதில் காலேஜ் படிக்கிற பிள்ளை உண்டு, வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, 4 பேருமே துணிக்கடையில் வேலை பார்க்குறாங்க. கல்லூரி படிக்கிற பிள்ளை மட்டும் பகுதி நேரமாக வேலை பார்க்குறா. அப்போ வீட்டுக்கு தெரியாம எல்லாருமே போய் சொல்லிட்டு வெளியே வந்தாங்க அவுட்டிங் போறதுக்குன்னு. 4 பேருமே இறந்து போயிட்டாங்க. 4 பேருமே டெட் பாடியா படுத்திருக்காங்க. பிள்ளைங்க உண்டு, அப்பதான் திருமணமான ஒரு பிள்ளை உண்டு, அம்மா அப்பாவை இழந்து சொந்தக்காரங்க வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகள் உண்டு. அதுல அப்போ கணவனை இழந்து தன்னுடைய உறவினர்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரி உண்டு. இப்பேற்பட்ட நிலைமையில பரிதபிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாமே. ஆனா 4 பேருடைய ஜீவனும் போனது வீட்டில் போய் சொல்லிட்டு நண்பர்கள் இணைந்து வெளியே வந்த காரணத்துல 4 பேருடைய ஜீவனுமே போனது. பாருங்க என்னெல்லாம் தேசத்துல நம்ம எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய சந்தோஷத்துக்காக நம்ம பண்ற இந்த சின்ன சின்ன காரியம் எல்லாம் பெரிதாக வருவது இல்லை என்று. ஆனா நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் எது நலமானது, எது கெடுதல் உள்ளது, எது பொல்லாங்கு என்று ஆராய்ந்து அறியாம பண்ற சின்ன விஷயங்கள் இன்னைக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது, பெரிய பிரச்சனையை கொண்டு வருது. இன்னும் ஒரு மகளுடைய செய்தி எடுத்து பார்த்தால், நேற்றுக்கு இரவு தூங்குகிற நேரத்தில் அந்த செய்தியை கேட்டு எனக்கு தூக்கமே வரல. அந்த மகளை பாருங்க, அவ படித்து முடித்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட தான் அவள் தங்கி இருக்கா. நேற்றுக்கு இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு தான் கடந்து போயிருந்தா. ஆனா இன்டர்வியூ போனவ திரும்பி வரல, ரொம்ப லேட் ஆகுது. போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க, காணல. அப்போதான் அதுக்கப்புறம் தான் அவளுடைய மொபைல் சிக்னலை ட்ராக் பண்றாங்க. ஒரு காட்டுக்குள்ள அந்த சிக்னல் காமிக்குது. போய் பார்த்தா அவளை எரித்து போட்டிருந்தாங்க பெட்ரோல் ஊற்றி. என்னன்னு பார்க்கிற பொழுது அவ உண்மையாவே இன்டர்வியூ போகல. அவளுடைய ஃப்ரெண்டுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு போய் சொல்லிட்டு கடந்து போயிருக்கா. அவளுடைய வாழ்க்கையில முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து பழி தீர்க்கிறதுக்காக அந்த நபர்கள் அவளை கொன்று போட்டிருக்காங்க. பாருங்க என்னெல்லாமோ அந்த தேசத்துல நடக்கிறது. இன்னைக்கு நம்ம எளிமையா ஒவ்வொரு காரியத்தையும் ஈஸியா பேசிட்டு போயிடுவோம், ஈஸியா பழகுவோம், ஒவ்வொரு மனிதனை எளிமையாக நம்பி விடுவோம், அவங்க சொல்றதெல்லாம் சரிதான்னு சொல்லுவோம். ஆனா வீட்டுல நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, வேதத்துல நமக்கு கொடுக்கிற ஆலோசனையில நமக்கு எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு, எனக்கு கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா உலகத்துல ஒரு நாள் அது ஒரு வரலாற்று செய்தியை போல எல்லாரையும் அதிர வைக்கும் பின்னணியோடு கூட வருகிற பொழுது எப்படியெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பிரமித்து பார்க்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்து வரும் முன்னாடியே கர்த்தர் சொல்லுகின்றார், இதனால்தான் நான் சொல்லுகின்றேன், நீ நலமானதை மாத்திரம் பிடித்துக்கொள், எல்லாரையும் நீ நம்பி போகாத, எல்லாரோடு கூட நீ இணைந்து கொள்ளாத, எல்லாருடைய வார்த்தைகளை நீ கேட்காத, நீ தேவனுடைய ஆலோசனையை கேளு, தேவனுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வழிகளை நீ ஒப்புக்கொடு. உன்னுடைய எதிர்காலமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நீ என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது உனக்கு நான் இன்னது தேவை என்பதை நான் போதித்து கொடுக்கிற தெய்வமா இருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் அன்பு ஜனமே, நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில தீமையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கவே கூடாது. நாலு தேசத்துல இல்ல சின்ன பிள்ளைங்கள எடுத்து பாருங்க, எல்லாருமே சோசியல் மீடியாஸ்க்கு அடிக்ட் ஆகி தான் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு கூட இன்னைக்கு கேட்டா எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம் இல்லாத பிள்ளைங்க, ஃபேஸ்புக் இல்லாத பிள்ளைங்க பார்க்கறதே அரிது. எல்லா பிள்ளைங்களும் தனியா மொபைல் போன் வச்சுட்டு கேமுக்கும் இன்னைக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகி என்னெல்லாமோ தவறுகள் தேசத்துல நடக்கு. பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று கேட்கவே பயமான ஒரு நாட்களாக தேசம் பொல்லாங்கு நிறைந்த ஒரு தேசமாக மாறிவிட்டது. எனவே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சரிதான், நம்ம எல்லாமே எளிமையாக நடக்கட்டும், பேசட்டும், போகட்டும்னு விட்டு விடாம நம்ம எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு புறாவை போல எப்பொழுதுமே கபடற்றவர்களாக மட்டுமல்ல, ஒரு பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை கூட ஒரு நாட்கள சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்பாங்க இல்லையா?
ஆனா இந்த காலத்துல நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. நம்ம ஒரு நேரத்துல அவங்கள நம்பிக்கையோடு பேசினாலும் கூட அவங்க மேல இருக்கிற எல்லா விஷயத்துல நம்ம நோக்கமுடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாற்ற முடியும். தேசம் அவ்வாறாக மாறிவிட்டது. ஏன்னா அவங்க எளிமையா போய் நம்பிடுவாங்க. ஆனா அந்த நம்பிக்கையிலே அவங்க விழுந்து விடாதபடிக்கு பிள்ளைகளுக்கு அவரிடத்துல ஆலோசனை சொல்வது மட்டுமல்ல, நம்ம முடிந்த அளவு பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் அவர்களை நிச்சயமாக பாதுகாத்து தப்பிவித்து கொண்டு வரும். அல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று அவர் சொல்லுகின்றார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே நீ ஒரு மனிதன் உன்னுடைய வாழ்க்கையிலே தீமை செய்திருக்கலாம், துரோகம் செய்திருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையை பலவிதமான அநியாயத்துக்கு நேராக உட்படுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீ அந்த தீமைக்கு நேராக கடந்து சென்று நீயும் தீமை செய்கிறவனா இராதபடிக்கு அந்த தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுவதற்கு காட்டி கொடுக்கிறதுக்கு யார் வந்தது? யூதாஸ் வராங்க இல்ல. யூதாஸ் வந்தாச்சு, முத்தம் இட்டாச்சு, காட்டி கொடுத்தாச்சு. இப்போ ஏசப்பாவை கைது பண்றதுக்குன்னு ஒரு சேவகம் வந்து வாலண்டியரா அவருக்கு மேல கையை போடுறான். உடனே கிட்ட நின்ன பேதுரு என்ன பண்ணாரு? கோபத்துல வாளை எடுத்து அந்த சேவகனுடைய காதை வெட்டிட்டாரு. அப்ப ஏசப்பா அதுக்கு என்ன சொன்னாங்க? உன் பட்டயத்தை உன் உரையில போடுன்னு சொல்லிட்டு அந்த காதை எடுத்து அந்த சேவகனுக்கு காதுல ஒட்டி வச்சு சரி பண்ணிட்டாரு. அவர் எப்பொழுதுமே நீ ஒரு மனிதனுக்கு தீமை செய்த அதே தீமை நீ செய்யணும்னு நினைக்காத, நீ தீமையை நன்மையினால வெல்லுன்னு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த இடத்துல நாமும் பட்டயத்தோடு கூட போராட அழைக்கல, நமக்கு வசனம் தான் பட்டயம் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோசேப்பை பாருங்க, யோசேப்புக்கு ஒரு தீமை வருது. என்ன தீமை? தப்பே செய்யல, ஆனா தப்பு பண்ண வைக்க ஒருத்தி வரா இல்லையா, போர்த்திபாருடைய மனைவி வரா. அப்ப அந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு அவன் விலகி ஓடுறான். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டேன்னு விலகி ஓடுறானோ அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சமாதானமா இருக்குமான்னு கேட்டா இல்ல. அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுறான்னாலே சத்துரு என்ன பண்ண மாட்டான்? விட மாட்டான். அந்த பாவத்தை விட்டு விலகி உடனே யோசேப்பு இப்ப சிறைக்குள்ள அடைக்கப்படுகிறான் இல்லையா. ஆனா அவன் தீமைக்கு இப்ப எனது தீமையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணா? தீமையை நான் செய்ய மாட்டேன்னு நன்மையின்படி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக ஓடுகின்றான். ஆனா சத்துரு அந்த இடத்துல அவனை மறுபடியும் தீமைக்கு உட்படுத்தும்படி சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள கொண்டு அடைக்கிறான். அந்த வேளையிலும் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையோடு பொறுமையோடு எனக்கு தீமை செய்த அவளை நான் பழி வாங்கணும், வந்து இதை நிரூபிக்கணும், இதற்கு எதிராக நான் போராடணும், எதுவுமே அவன் செய்யல. அந்த வார்த்தையை அடுத்து பேசல, அப்படியே விட்டு விட்டான். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை அவனை எதிர்த்தவர்கள், அவனை உதாசீனப்படுத்தினவர்கள், அவனை அற்பமா எண்ணவர்கள் எல்லாருமே பார்க்கும்படி கர்த்தர் ஒரு நாள் அவனுடைய தலையை உயர செய்தார் இல்லையா. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கற்றுக் கொடுப்பது, உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் அநியாயம் செய்திருந்தாலும் நீ பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் உனக்கு எப்பொழுதுமே வரக்கூடாது. அவங்க கூட சண்டை போடணும் அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாது. அவங்கள பார்த்தால் வெறுப்போடு வைராக்கியத்தை பார்க்கிற ஒரு சிந்தை உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், பயக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? பயக்கிறவர்களுக்காக, சபிக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்கள நேசிங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இதைதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றாரே தவிர நாமும் அவர்களை போல இருப்போமே ஆனால் இந்த உலகத்துக்கும் அதாவது தீமைக்கும் நன்மையை பின்பற்றுகிற நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. ஏசப்பாவோட பிள்ளைங்க அநேக இடத்துல அவங்களுடைய அன்பு எப்படி தெரியுமா வெளிப்படுத்தப்படுகிறது? அவங்க கிட்ட இருக்கிற பொறுமை தான். ஒரு நாள் ஒரு வெளியூர்ல ஒரு ஊழியக்காரர், அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர், நம்ம மொழியில் வேறு மொழி பேசுகின்றவர், அவர் அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது ஏசப்பாவை பத்தி சொல்றாங்க. ஒரு யங் ஸ்டேஜ், அந்த தம்பியோட வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓங்கி ஒற்ற அடி கொடுத்துட்டான் இந்த முகத்துல. அப்போ அந்த அடி பட்டதும் அவருக்கு ரொம்ப வலிச்சிருச்சு, அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும். அவரு பைபிளை கையில வச்சுட்டு இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்ச உடனே அடிச்சிட்டான். அப்ப அந்த அடியை பட்டுட்டு கீழே விழுந்த அவர் உடனே எழும்பி அவனை ஹக் பண்ணிட்டு மறுபடியும் ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் சுவிசேஷத்தை சொல்றாரு.
அவனால் அதை பொறுக்க முடியல. நான் இவரை அவ்வளோ சீப்பாக பேசினேன், அடித்தேன், துன்பப்படுத்தினேன், காலால் எட்டி உதைச்சேன், மறுபடியும் எப்படி இவரால் என்னை ஹக் பண்ணி எனக்கு ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லிட்டு என்ன நேசிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அவனால் அடுத்த வார்த்தை பேச முடியல. தேம்பி தேம்பி அழகு அந்த இடத்துல அந்த பஸ்லேயே முட்டங்கால் படி போட்டுட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பைபிளை அப்படியே வாங்கி தன்னுடைய நெஞ்சார அணைச்சு கொண்டான். அப்போ அந்த இடத்துல இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த முடிந்ததற்கு காரணம் அவர் அதனை என்ன பண்ண முடிந்தது? சகித்து கொள்ள முடிந்தது. அந்த தீமையை அவரால் சகித்து கொள்ள முடிந்ததுனால ஒரு நன்மையை அந்த இடத்துல பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. அந்த இடத்துல அவன் அடிச்சதுமே இவரும் ஒரு திருப்பி ஒரு அடி கொடுத்திருந்தா ஏதாவது வித்தியாசம் இருந்திருக்குமா? இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த உலகத்தை பின்பற்றுகின்ற மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம காண்பிக்கும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமே தவிர அவர்களை போல நாமும் இருப்போமே ஆனால் நம்ம இயேசுவினுடைய அன்பை பிரதிபலிக்க முடியாது. நாம் நலமானதை வெளிப்படுத்த முடியாது. பொல்லாங்கை விட்டு ஓட முடியாது. இந்த அநேகருக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு எண்ணம் இல்லை. நம்ம செய்கிறது சரின்னு சொல்றோம். நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அந்த இடத்துல நான் சொன்னதுல என்னதான் பிரச்சனை இருக்கு? நான் இந்த இடத்துல ஓப்பனா பேசிட்டு வந்தேன். நம்ம எளிமையா சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது ஒரு மனுஷன் தான் வந்து கேட்குறான். அவனுடைய சிஷ்யர்கள் எல்லாம் சாப்பிடுற நேரத்தில் கை கழுவாம சாப்பிட்றாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? இவங்க நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆண்டவர் அடிக்கவோ சண்டை போடவோ போகல. அவர் என்ன சொல்றாரு பாரு, அழகா அவனுக்கு மண்டையில புரியும்படி பேசுறாரு. நீங்க எல்லாருமே நியாயப்பிரமாணம்னு சொல்லிட்டு தேவ கட்டளையே இன்னைக்கு அவமாக்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்க வெறும் வார்த்தையை மட்டும் தான் வச்சிருக்கிறீங்களே தவிர வாழ்க்கையில் அதை பார்க்க முடியல. நான் அதை செய்யறதுக்கு வரல. கை கழுவாம சாப்பிட்டா அது உடம்புல எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது. நீங்க பாவத்தை செய்கிறீங்க இல்லையா, அதுதான் உங்க வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும்னு அவங்க புரியும்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அன்பு ஜனமே, தேவன் யாரையுமே குற்றப்படுத்துகிறவர் அல்ல, விமர்சனத்துக்கு உட்படுத்துகின்றவர் அல்ல. அவர் ஒரு விதையை தூவினாருன்னா அந்த விதை நிச்சயமாக முளைத்து பலன் கொடுக்க தக்க விதமான வார்த்தைகளை அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தீமையினால் வெல்ல வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காமல் நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், சதி யோசனைகளாக இருக்கலாம், சத்துருவாக இருக்கலாம், பார்வோனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நாம் அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய மாற்றத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆத்தும மீட்பிற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் அதற்காக போராடுகின்ற பொழுது, அவர்களை மனதார மன்னிக்கின்ற பொழுது கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல யாரை குறித்த வைராக்கி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? சின்ன பிள்ளையினுடைய இருதயத்தை போல இருக்கின்ற பொழுதுதான் பரலோகம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சின்ன பிள்ளையினுடைய இருதயம் எப்படி இருக்கும்? பிடிவாதம் பிடிக்கும், சண்டை போடும், அடி வைக்கும். ஆனா நீங்க ஏதாவது அதை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட வந்துதான் அப்பா, அம்மா, மாமா, பாட்டி, தாத்தான்னு கூப்பிடுமா இல்லையா? ஏன்னா அதுக்கு என்ன தெரியாது? கசப்பு வைராக்கியம் வைத்திருக்க தெரியாது. ஆனா நம்ம எப்படி தெரியுமா? நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினா அவங்கள அங்க இருந்து பார்க்க முன்னாடியே டோரை அடைச்சிட்டு உள்ளாடி போய் உட்கார்ந்துருவோம். ஆமாவா இல்லையா? இவங்களுடைய முகத்தையே பார்க்க வேண்டாம். இல்லைன்னா அந்த வழியா வரும்போது அவங்க லெஃப்ட்லோடி வராங்க, நம்ம ரைட்லோடியே கிளம்பி ஓடி ஒளிஞ்சிருவோம். இதுதான் இன்னைக்கு நம்முடைய இருதயமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. என்னைய சேர்த்தான் சொல்றேன். நம்ம இருதயத்துக்குள்ள நமக்கு தெரியும் நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு வேற யாருமே சொல்ல வேண்டாம். நமக்கு தெரியும் நம்ம எதை நினைக்கிறோம், எதை பேசுறோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆராய்ந்து பார்த்து மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுதே கர்த்தர் நம்மை இன்னும் மென்மேலும் நடத்துகின்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. விட்டு கொடுக்கணும் இல்லையா நம்முடைய இருதயத்தை? நம்ம இருதயத்தை கல்லா வச்சிருந்தோம்னா கரையவே முடியாது. ஆனா அந்த இருதயத்தை உடைக்கணும், அந்த இருதயத்தை சதையா மாற்றணும். ஆண்டவர் உள்ள வந்து வாசம் பண்ணும்படிக்கு அந்த இருதயம் மாறுச்சுன்னா உங்களால எதையுமே என்ன பண்ண முடியாது, உங்க இஷ்டப்படி நீங்க செய்ய முடியாது, உங்க விருப்பப்படி நீங்க போக முடியாது. அவரே உங்களை நடத்துகிற தெய்வமா இருப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது என்று.
நம்ம நலமானதை சோதித்தறிந்து பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நம்ம யாரோடு பேசுகிறோம், யாருக்கு செவி கொடுக்கின்றோம், யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு உடைந்து போவதற்கும் சிதைந்து போவதற்கும் பலவிதமான ஆலோசனைகள் இன்றைக்கு தாறுமாறாய் போவதற்கும் காரணம் தேவையற்ற ஆலோசனைகளை கேட்பதும், தேவையற்ற இடங்களில் இருப்பதும், தேவையற்ற காரியங்களை வெளிப்படுத்துவதும் தான் காரணம் என்று. உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் வேதத்தில் என்ன சொல்லணும்னா, ரூத் நகோமி தெரியாதவங்க யாருமே இல்லை இல்லையா? ரூத்னு ஒரு புத்தகமே இருக்கு. அப்போ நகோமியினுடைய கணவனும் இறந்து போயிட்டாங்க. நகோமியினுடைய 2 பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்தாங்களா, கல்யாணத்துக்கு பின்னாடி இறந்தாங்களா? கல்யாணத்துக்கு பின்னாடி இறந்து போறாங்க இல்லையா? இப்போ நகோமிக்கு 2 மருமகள், மகன்கள் இல்லை, ஆனா 2 யார் இருக்காங்க? மருமகள் இருக்கிறாங்க. ஒன்று ரூத், இனி ஒன்று ஒர்பால். இப்போ அந்த மாமி கூப்பிடுறாங்க 2 மருமக்களையும் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சின்ன வயசா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இன்னும் வாழ்றதுக்கு காலம் இருக்கு, நீங்க 2 பேரும் உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போய் வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒர்பால் இளைய மருமகள் என்ன பண்ணிட்டா, சரி மாமின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டா. ஆனா ரூத் என்ன சொல்றா பாருங்க, ரூத் அந்த இடத்துல அவங்க மாமியினுடைய தேசம் வேறு, அவங்க மாமி பின்பற்றுகிற தெய்வம் வேறு, அவங்க மாமியினுடைய வாழ்ந்த முறைமைகள் வேறு. ஆனாலும் இந்த ரூத் சொல்றா, உங்க தேவன் தான் இனி என்னுடைய தேவன், உங்க தேசம் தான் என்னுடைய தேசம், நான் வாழ்ந்தாலும் உங்க கூட தான் இருப்பேன், செத்தாலும் உங்க கூட தான் சாவேன்னு சொல்லிட்டு அந்த மருமகள் கடந்து கூட போறா இல்லையா? அவ அப்படி கடந்து போயிருக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் உள்ளாடி இருக்கு. என்ன தெரியுமா? இன்னைக்கு தேசத்துல அநேக மாமியார், எல்லாரையும் சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது திருமணம் ஆன உடனே தன்னுடைய மகன் இறந்து போறாங்கன்னா அந்த மாமியார் என்ன சொல்லுவாங்க, இவ என்னைக்கு வந்து என் வீட்டுல வந்தாலோ அன்னைக்கு என்னுடைய குடும்பமே முடிஞ்சு போச்சு, இவளால தான் என்னுடைய மகன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை சூட்டுவாங்க. ஆனா நகோமி அந்த தப்பை செஞ்சாங்களா? இல்லவே இல்லை. தன்னுடைய மருமக்களை விட்டு கொடுத்தாங்களா யாருக்கிட்டையாவது? பண்ணவே இல்லை. தன்னுடைய சொந்த ஒரு மகள் இருந்தால் அந்த மகளுக்கு கணவன் இல்லைன்னா அவங்க எதை நினைச்சிருப்பாங்களோ அந்த சிந்தையோடு கூட தன்னுடைய மருமக்களை பார்க்குறாங்க, வேறு திருமணம் பண்ணி நல்லா வாழுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி குடும்பத்தை, தன்னுடைய குடும்பத்துக்குள்ள உள்ள விஷயத்தை கட்டி பேணி காக்குகின்ற ஒரு நல்ல தாயாகவும் ஒரு நல்ல மருமகளாகவும் அவங்க இருந்ததுனால மட்டும்தான் அந்த ரூத்தினுடைய எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த நகோமினுடைய விருப்பமும் நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களிலே பல குடும்பங்கள் சிதைந்து போக காரணம் என்னன்னா, தன்னுடைய வீட்டுக்குள்ளே நடக்கிற சின்ன விஷயங்களை கூட வெளியில என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு ஃபோன் பண்ணியோ தன்னுடைய உறவினர்கள் கிட்டையோ நண்பர்கள் கிட்டையோ வெளியே அதன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதினால் ஒன்றும் இல்லாத சின்ன ஒரு பிரச்சனை இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையை போல ரூபம் எடுத்து அவர்கள் கொடுக்கிற தேவையற்ற ஆலோசனைகளை இங்கே கேட்பதினால் அந்த ஆலோசனைகளின் நிமித்தம் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது ஒரு குடும்பம்னு மட்டும் கிடையாது, நம்முடைய அன்றாட வாழ்வின் காரியமா இருக்கலாம். பொதுவாக வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, உங்களுடைய நாவை நீங்கள் அடக்கி கொள்ளுங்கள் என்று. அந்த நாவை எதுக்கு அடக்கணும் தெரியுமா? ரகசியத்தை காத்து கொள்றதுக்கு முதலாவது எப்பவுமே நாவை அடக்கி வச்சிருக்கணும். அல்லேலூயா. அநேகர் தங்களுக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே யாருக்கெல்லாம் தெரியுமோ, எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு இவ்வளோ சம்பளம்னு சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துல இடம் வாங்கிட்டேன், இந்த வீடை வாங்கிட்டேன், இந்த சொத்தை வாங்கிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு எல்லாமே ரகசியத்தை வெளியே சொல்லிடுவாங்க. ஆனால் கேட்குறவங்களுடைய இருதயம் நல்லா இருக்குமான்னு கேட்டா 100ல் ஒருவேளை ஏதோ 0.1% பேர் ஒருவேளை சந்தோஷப்படலாம். மீதி 99% என்ன தெரியுமா நினைப்பாங்க, வாங்கிட்டானா, கட்டிட்டானா, கிடைச்சிருச்சா வேலை, அப்போ நல்லா இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விடுவாங்க. வன்கண்கள் அநேகம் இந்த தேசத்துல உண்டு. ஆகையினால் எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அது கர்த்தர் தனதாக அவருடைய சமூகத்துல வைத்து அதனை நன்றாக வழிநடத்த பழகி கொள்ள வேண்டுமே தவிர மற்றவங்க கிட்ட அதை கொண்டு போய் நீங்க விரிசி கொண்டு நடந்தீங்கன்னா சீக்கிரமே அது காணாமல் போய்விடும். ஆகினால் எப்பொழுதுமே கர்த்தர் சொல்ல, நாவை அடக்கிக்கொள். எசேக்கியேல் ராஜா அன்றைக்கு ரகசியத்தை காத்துக்கொள்ள தெரியல, இங்க ஆலயத்துல இந்த சாதனைகள் எல்லாமே பறக்கிட்டு போயிட்டாங்க.
எல்லாமே கடந்து போயிருச்சு. சிம்சோன் ரகசியத்தை காத்துக்கொள்ள தெரியல, முடிய வெட்டி எடுத்துட்டாங்க, கண்ணும் பிடுங்கப்பட்டது, எல்லாமே இழந்து போயிட்டான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லாருடைய ஆலோசனை கேட்டு அவங்க கிட்ட நம்ம எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி எல்லாம் நம்முடைய வீட்டின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்த காரியங்களை வெளிப்படுத்துவோமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிளவுகளை, பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதை கர்த்தர் சொல்லுகின்றார். மறுபடி அவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகுங்கள். அது மனிதர்களுடைய ஐக்கியமா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கிற மீடியா, சோசியல் மீடியாஸாக இருந்தாலும் சரி, ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நன்மையானதை மாத்திரம் வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்துவோம். அது நமக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு நன்மையானதை போதித்து நடத்துகிறவர் அப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று எங்களோடு கூட பேசின தெய்வமே, இன்றைக்கு இந்த உலகத்திலே நன்மையானதை கண்டுபிடிப்பது அரிதாக மாறிவிட்டது ஆண்டவரே. உண்மையை போலவே போலியும் இருக்கிறது, நன்மையானதை போலவே பல தீமையும் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆகையினால் இதுல எது உண்மை எது பொய் என்று அறிந்து கொள்ளவே அரிதான காரியமாக மாறிவிட்ட உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கின்ற பொழுது அப்பா, எங்களுடைய கால்களை சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக் கொள்ளுகிற இரக்கமுள்ள தெய்வமா இந்த எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஆகையினால் நீர் எங்க வலது கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க அப்பா. எங்க கரங்களை பிடித்து அப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். நலமானதை பிடித்து கொள்ள, பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை விட்டு விலக, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகளை கை கொள்ள, இந்த உலகத்திலே தீமையான ஆலோசனைகளை விட்டு விலக, துன்மார்க்கமான ஜனங்களுடைய ஆலோசனைகளை விட்டு விலக கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை உண்மையாய் நாங்கள் நடத்தணும் அப்பா. எங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கணும், கணவனுக்கு உண்மையா இருக்கணும், மனைவிக்கு உண்மையா இருக்கணும் அப்பா. எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் வேலையில எங்களுடைய எஜமானனுக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவர். எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் உண்மையா இருக்கணும். எந்த விதத்திலும் அப்பா நாங்கள் பொய் சொல்லி எங்களுக்கு நாங்களே தீமைகளை வருவித்துக் கொள்ள காரணங்களாக இராதபடிக்கு எல்லா நிலையிலும் எல்லா விதத்திலும் ஆண்டவரை நாங்கள் உமக்குள் அடங்கி இருக்க எங்களுக்கு பலம் தாங்க அப்பா, பலம் தாங்க ஆண்டவரை. இந்த மாயான உலகத்தை நாங்கள் வெறுத்து உண்மை அதிகமாய் நேசித்து வாழ பலனை தாருங்க. இது கடைசி காலம் அருமையான ஜனமே, இது கடைசி காலம், இது பொல்லாங்காய் தோன்றுகிற காலம், இருள் நிறைந்த காலம், நம்மை பாவத்துக்குள் விளைவைக்க காத்திருக்க வேண்டிய ஒரு காலம். ஆகையினால் எப்பொழுதுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் பாவ கரைகள் அணுகாதபடி இருக்கும்படிக்கு நம்ம எப்பொழுதுமே கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. அவங்க இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எஸ்ஸப்பா, எஸ்ஸப்பா, என்னுடைய வழிகளை நான் உங்களை நினைச்சு ஆண்டவரே. அப்போ உனக்கு சித்தம் இல்லாத எந்த காரியத்தை நான் பின்பற்ற மாட்டேன், தேவையில்லாத எதையும் நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், போக மாட்டேன், பழக மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் உமக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. உங்க வேதத்தை சத்தியத்தை நான் விரும்பி கேட்கணும் ஆண்டவரே. உங்க ஆலோசனைகளை தாகமாய் கேட்கணும் அப்பா. அதன்படி வாழ என்ன நான் அர்ப்பணிக்க எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி உங்க வழிகளை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே தேவன் நம்மை வர நாட்களில் அவருக்கு ஒரு சாட்சியாக நம்மை நிறுத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒன்று வீணாய் போகாதபடி கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது விதைக்கப்பட்ட வார்த்தைகளாய் வர நாட்களில் 1, 30, 60, 100 என்று மிகுதியான பலனை கொடுத்து அப்ப இவர்கள் பிரயோஜனம் உள்ள ஆண்டவரை, பிரயோஜனம் உள்ள நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் ஆண்டவரை பலன் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தர் செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.